வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது OICL AO மெயின்ஸோட ஒரு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தேன், அப்ளை பண்ணுற வீடியோ எப்படின்னு போட்டிருந்தேன். போட்டுருவோம். நான் இன்னைக்கு OICLோட சேல்ரி நம்ம இன் ஹேண்ட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை. நீங்கள் OICL AO எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இல்லை பிகினர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தான கோர்ஸ் இதுதான். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான தேவையானது என்ன? வீடியோ கோர்ஸ், ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 499க்கு நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். இதில் 500+ வீடியோஸ் இருக்குது. சரிங்களா? ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இது லைஃப் டைம் வேலிடிட்டி. அடுத்து OICL நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான லேர்ன் பண்ணுறோம். அடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான PDF தேவை. பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா PDF கோர்ஸ் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 599 rupees 5 month வேலிடிட்டியோட. சரிங்களா? அடுத்து மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்க தேவையில்ல. அதுக்கு 11 month வேலிடிட்டி 399க்கு மார்க் டெஸ்ட் பிலிம்ஸ் மெயின் ப்ரெசன்ட் பேட்டர்னில் ட்ரெண்டில் இருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக வாங்க வேணாம், எனக்கு ஒன்றாவே வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ராயல் பாஸ் 789 rupeesக்கு இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? 1 year வேலிடிட்டிக்கு. ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு OICL AO மெயின்ஸ் OICL AO பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது பார்த்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுறோம். அது லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது சிலபஸ், ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் என்ன செக்ஷனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். சரிங்களா? இதுதான் ஒவ்வொரு பேங்க் எக்ஸாம் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் அண்ட் டாபிக்ஸ். சரிங்களா? ஓகேவா? சரி. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? சரியா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி OICL AO பிலிம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, இது எந்த எக்ஸாம் லெவல் சார் அப்படின்னு எல்லாமே கேட்குறீங்க. OICL, NICL, NICL இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான். சரிங்களா? நீங்கள் NICL AO பிலிம்ஸ் எழுதியிருப்பீங்க சில பேர், அந்த கிட்டத்தட்ட லெவலில் தான் இது இருக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா IBPS PO பிலிம்ஸ்க்கு கொஞ்சம் கீழே தான், அந்த லெவல் தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயராக பார்த்தீங்கன்னா OICL AO பிலிம்ஸோட அந்த ஜென்ரல் இன்ஜினியர்ஸ் அதான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா URக்கு, அதாவது ஜென்ரலுக்கு 67.25, OBCக்கு 67.25, EWக்கு 64.5, SCக்கு 67.25, STக்கு 50+ சம்திங். சரிங்களா? அப்போ அந்த லெவல் எக்ஸாம் லெவல் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துருக்குங்க. ஒரு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸி லெவல்னால் நம்ம 80+ போடுறது தான் ஈஸி லெவல் எக்ஸாம். சரிங்களா? இந்த அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ OICL AO மெயின்ஸ் 200க்கு பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்ஸ்க்கு வச்சிருக்க கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா SCக்கு 69, SCக்கு 82, OBCக்கு 96, EWSக்கு 85, ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 100. இதுதான் ப்ரீவியஸ் இயராக அவங்க கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 10th Jan, மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 28th February. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபுல்லாக நமக்கு டைம் இருக்குது, ஜான் ஃபுல்லாக டைம் இருக்குது, பிப்ரவரியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதி டைம் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, டேட்டு பார்த்துடுறேன் கரெக்டானு. ஒரே நிமிஷம் மக்களே. ஒரே நிமிஷம் மக்களே. OICL AO நோட்டிஃபிகேஷன் பிலிம்ஸ் மெயின்ஸ் டேட்டு கரெக்டானு பார்த்துடுறேன். நான் சொல்கிறீங்க ஸோ பிலிம்ஸ் 10th January, மெயின்ஸ் 28th February தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் டைம் இருக்குது மெயின்ஸ் வர்றதுக்கு. சரிங்களா? எக்ஸாக்டாக உங்கள் கையில் 3 மாதம் இருக்குது. ஸோ தரமாக ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் பிலிம்ஸ் 10th Janன்றப்போ உங்களுக்கு ஒரு 1.5 மாதம், 1 மாதம் ப்ளஸ் ஒரு 40 days இன்னும் டைம் இருக்குது. சரிங்களா? இதில் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர கண்டென்ட்டுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மராக இருக்கீங்க,
பிகினர் ஆர் ஃப்ரெஷர், ஆவரேஜ் பெர்ஃபார்மராக இருக்கீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப்பராக இருக்கீங்க, எப்படி சார் படிக்கிறது? ஒரு பிகினராக இருக்கீங்க, சம் டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்க, சம் டாபிக்ஸ் படிக்காமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கு நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு பிகினர்ஸ் வந்து ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு. ரீசனிங்க்கும் பேங்க்குக்கும் ஒரே சிலபஸ் தான். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க எல்லா டாபிக்னாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்க்கணும். பிடிஎஃப் கோர்ஸ்குள்ளே போயிட்டு பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃப்ரீ பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா எக்ஸாம் பண்டிட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் போயிட்டு பிடிஎஃப் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம மேக்சிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுறோமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும், ஸ்பீடு வரும், சரிங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன செய்யுங்க, மார்க் டெஸ்ட் எடுங்க, ஓகேவா? இதுதான் வந்து பிகினரால பண்ண முடியும், சரியா? பட் நான் வந்து உண்மையை நான் சொல்லணும்ல, பிகினர்ஸ் நீங்க வந்து ஒரு மாசம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா பிலிம்ஸை கிளியர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு, சரிங்களா? ஆனா மெயின்ஸுக்கு உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு, மெயின்ஸ்க்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம், ஒரு 40 days தான் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க வெறித்தனமா டாபிக் கவர் பண்ணி பிடிஎஃப் சால்வ் பண்ணி மார்க் டெஸ்ட்லாம் எடுக்கணும். இதை பண்ணுங்க, சரிங்களா? இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மர் உனக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தேன்னா நீ எல்லாம் மார்க் டெஸ்டே எடுத்திருப்ப, சரியா? உனக்கு பார்த்தேன்னா வந்து கொஸ்டின்லாம் நல்லா சால்வ் பண்ண வரும். உன்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தேன்னா வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் செக்ஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், பிரிலிம்ஸ்க்கு எடுக்க ஆரம்பிங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம் வர, மெயின்ஸ்க்கு வந்து அப்போ செக்ஷன் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? பிரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு மெயின்ஸ் டெஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பிங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? ஏன்னா நமக்கு வந்து எல்லா எக்ஸாமுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்க ஒரே எக்ஸாம் OICL AO மெயின்ஸ் தான். அதனால வந்து நீங்க ஒரு ஃப்ரீயா மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இதை பண்ணலாம். ஆவரேஜ் பெர்ஃபார்மர் எல்லாமே, ஓகேவா? இந்த பிகினர் பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸ் முடிச்ச பிறகு, சரியா, இப்பயே மெயின்ஸ்க்கும் உனக்கு படிக்க டைம் இருக்காது. பட் பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் கவர் பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு டாபிக்குமே வந்து உனக்கு ரீசனிங் வந்து கவர் பண்றதுக்கு ஈஸியா பிரிலிம்ஸ் மெயின்ஸ். பட் ஆப்டி, இங்கிலீஷ் அப்படி கிடையாது, சரிங்களா? ஸோ உனக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா வரும் அப்படின்னா குவான்ஸ் மட்டும் பார்த்தேன்னா வந்து நீ பிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ்க்கும் படிச்சுட்டு, சரிங்களா? குவான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உள் வாங்குறது, உள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் கூட நீ ஸ்கூல்ல படிச்சிருப்போம், உனக்கு நிறைய பேருக்கு வரும். நம்ம இங்கிலீஷ்ல வந்து 135 வீடியோஸ் இருக்கு அபித் சாரோடது பிளேலிஸ்ட்ல. அந்த 135 வீடியோவுமே பார்த்தோன்னா 40 நாளுக்குள்ள பார்த்து முடிச்சிடு. அதை பார்த்துட்டு நம்ம பிடிஎஃப்ல வந்து சால்வ் பண்ணி பார்த்துரு, சரியா? சோ அடுத்ததா ஆவரேஜ் பெர்ஃபார்மருக்கு சொல்லிட்டேன். டாப்பருக்கு பிராக்டிஸ் ஃபார் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். நம்மளோட பிடிஎஃப் கோர்ஸ்ல நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு பிரசன்ட் ட்ரெண்ட் பேட்டர்ன்ல. ஸோ நீ என்ன செய்யணும், எல்லா பிடிஎஃபையும் எடுத்து சால்வ் பண்ணி பாரு. முக்கியமா சூப்பர் பேட்ச், இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மரும் டாப்பரும் சூப்பர் பேட்ச் ராயல் பாஸ் எப்படினாலும் வாங்கியிருப்பீங்க, வாங்கலாட்டி வாங்கிக்கோங்க. 789க்கு வாங்கிட்டு சூப்பர் பேட்ச் டெஸ்ட்டை வந்து டெய்லியுமே எடுங்க, சரிங்களா? ஸோ டாப்பர்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு மட்டும் இருந்தாலே போதும். ஸோ எக்ஸாமை ஒட்டி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிலிம்ஸ்ல பார்த்தேன்னா வந்து டெய்லி 2 டெஸ்ட் போட்டு பாரு OICLO பிலிம்ஸ்க்கு. அடுத்து மெயின்ஸுக்கு எக்ஸாம் ஒட்டி ஒரு 20-15 நாள் முன்னாடி பார்த்தோன்னா மெயின்ஸ் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே. இதுதான் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ, சரிங்களா? ஸோ எக்ஸாம் லெவலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ இனி உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லியுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து
அடுத்து ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான மெயின்ஸ் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பிலிம்ஸ்க்கான வீடியோ, மெயின்ஸ்க்கான வீடியோ வந்து பார்த்து லேர்ன் பண்ணுங்கள் ஓஏசிஎலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஃப் கோர்ஸில் போயிட்டு ஓஏசிஎல் ஏஓக்கான பிடிஎஃப், அதாவது நீங்கள் அந்த ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாக்ட் அந்த பிஓ லெவல் பிடிஎஃப்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் செஷன்ஸும் நிறையா யூடியூப்பில் கொண்டு வரேன் ஓஏசிஎல் ஏஓக்கு. ஸோ இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உங்களது விடைபெறுது உங்கள் ஜாக்சன். ஸோ மறக்காமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை வந்து அன்னன்னைக்கே அஃபேர்ஸ் க்ளவுடில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப முக்கியம். பேங்கிங் அவேர்னஸ்க்கு வீடியோ கோர்ஸ் நம்ம யூடியூப்லேயும் இருக்குது. டெய்லியுமே நான் பேங்கிங் அவேர்னஸ் ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பேங்கிங் அவேர்னஸ்க்கு கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பிடிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கேட்பாங்க. அவ்வளவோ இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.